ஒருமுறை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பட்டருக்கு தன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதனால தூபம் ஏற்றக்கூடிய சாம்பிராணிக்கு பதிலாக மிளகு ஏத்துறாரு. இதனால அந்த இடம் முழுவதும் புகை மண்டலமா ஏற்படுது. 18 மந்திரவாதிகளுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படுறதுனால கண்களை கசக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க தீட்டின கண்மை அழிந்து விட்டது. எல்லாருக்கு கண்ணு முன்னாடியும் காட்சி அளித்தாங்க. பட்டர் உடனே நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாங்க. இதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து 18 மந்திரவாதிகளின் தலைய துண்டாக்குனாங்க. அது வரைக்குமே கருப்பசாமி இவங்களுக்கு காவலா இல்ல, பசியால வாடினாரு. அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பழ காய்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்ததும் 18 மந்திரவாதிகள் இறந்து கிடப்பதை பார்க்கிறாரு. உடனே அழகர் வந்து அவருக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாரு. 18 பேரும் என்னை கடத்துவதற்காக வந்திருக்காங்க, ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது, இனிமே என் நகைய நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு அழகர் கருப்பர்கிட்ட சொல்றாரு.